உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு செஞ்ச மினி தோசை, குட்டி குட்டி தோசை. இது வந்து மசால் தோசை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். பசங்களுக்கு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம், ஆறினா கூட நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கறிவேப்பிலை, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது வதக்கிக்கோங்க. சுருங்கின உடனே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்தது நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்றா கலந்து விட்டோன்னு அடுப்பு அணைச்சிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாரும் புழிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி செஞ்சுட்டு கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடான உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுப்பு கம்மியாக இருக்கட்டும். தோசை மாவை மேலே விட்டுக்கோங்க. தோசை மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் கவர் ஆகிற மாதிரி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அடிப்பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டு கொடுங்க. இந்த கரண்டியால் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு கொடுங்க. அப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லா. இப்போ வந்து அடிப்பக்கம் வெந்தோடனே இன்னொரு தடவை திருப்பி போட்டு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டுட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா பொன்னிறமாய் கிறிஸ்பியானு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.